அண்ணாவோட 6வது படம் மாஸ். ஃபஸ்ட் டைம் சூர்யா அண்ணாவோட ஜாலியாக நடிக்கிறோம். சூர்யா அண்ணா நல்லா ஜாலி டைப் தான். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பயமுடுத்துனாங்க, எனக்கு ரொம்ப சீரியஸ் டைப்பு, ரொம்ப அப்படி இப்படின்னா. பட் இது ஜாலி தான், ஃபன். மாஸ் 2ல் திரும்ப ஜாலியாக ஒர்க் பண்ணலாம். அவங்க என்ன சாப்பிட்றாரு, என்ன ஒர்க் அவுட் பண்ணுறாரு, எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறாரு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. அவரையும் 1996 பார்த்தேன். அன்னைக்கு போட்டு அதே பேண்ட்டு இன்றைக்கும் போடலாம், ஒரு 1/2 இன்ச் கூட ஏறவே இல்லை. அது எப்படின்னு தெரியல. வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் விடாமல். சார் எப்படியாவது உங்கள் படத்தில் நான் நடிக்கணும், உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு. இந்த படத்தில் எனக்கு பிரமாதமான ரோல் கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க, பார்த்து சிரிப்பீங்க. மாஸ் 100% மாஸாக இருக்கும். கிளாஸுக்கும் பிடிச்ச மிகப்பெரிய மாஸாக இருக்கும். We work very hard இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது 2-3 சீனில் பிரபுவே சொல்லிச்சு புல்லரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறேன். ஸோ அது அப்புறம் சாங்ஸ் விஷுவல் அமேசிங். அட்லி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் கண்டிப்பாக திஸ் வில் பி அ ஃபுல் என்டர்டெய்னர், ஒரு பயங்கர மாசான ஒரு படமாக இருக்கும் நம்புகிறேன். எல்லாருடைய லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ் வந்து நான் டைரக்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குது. இப்போ அஜித் சாரோட 50வது படமாக இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜாவோட 100வது படமாக இருக்கட்டும், செல்வா மாஸ்டரோட 100வது படமாக இருக்கட்டும், இப்போது எங்கள் டைரக்டர் பிரவீனோட 50வது படம் இது மாசு. அதே சமயம் இந்த மாஸ் வந்து ஆடி ராஜசேகரோடைய 25வது படம். ஸோ வந்து பேசிக்காக நான் வந்து ஒரு லேண்ட்மார்க் டைரக்டர். அதாவது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டெக்னீஷியன்ஸோட லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ் வந்து அது எப்படி எனக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். எப்படியும் வந்து சூர்யா சாரோட 50வது படம் நான் தான் பண்ணுவேன். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். நான் என்னோட கரியர்லேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது வரைக்கும் வந்து 6 படங்கள் பண்ணியிருக்கேன். 6 படத்தில் வந்து இதுதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கதையை எப்படியாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு கதை பண்ணிடணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் தான் மாஸ். என்னோட படங்கள் முக்கால்வாசி வந்து பாய்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம், ஒரு கைஸ் ஓரியன்ட் ஃபிலிமாக தான் நான் என்னோட கதைகள் முக்கால்வாசி இருக்கும். இதுவும் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு கைஸ் ஃபிலிம் தான். இட்ஸ் வெரி கைஸ் ஃபிலிம். இது கண்டிப்பாக வந்து இட்ஸ் பக்கா 200% சூர்யா சார் ஃபிலிம். 2 பேருமே என்ஜாய் பண்ணதை 2 பேருமே இது வரைக்கும் தொடாத ஒரு களம். அதனாலே வந்து 2 பேருமே என்ஜாய் பண்ணி இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்கோம். சம்மர் படம் இப்போ சொன்ன மாதிரியே வந்து குழந்தைகளுக்கான படமாக இருக்கணும், பெரியவங்களுக்கு பிடிக்கணும். பெரியவங்க படம் குழந்தைகளுக்கும் அது புரியணும். அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் பண்ணோம். 2 பேருமே குட்டீஸ் இருக்காங்க வீட்டில், அவங்க தேட்டர் கூட்டிகிட்டு போகணும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால யாரும் தெரியல. பட் ஒரு ஸ்டேஜ்லையுமே வந்து இது மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. டிஸ்கஷன் ஸ்டேஜ் ஆகட்டும், ஷூட்டிங் ஸ்டேஜ் ஆகட்டும், அது இருந்துகிட்டே இருந்தது. ஐ திங்க் அந்த மாதிரி தான் படம் வந்துருக்கு. இப்போ சொன்ன மாதிரி அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஞானங்கள் கேட்டிருப்பாங்க, இன்னும் இப்போ தான் ஒரு கதை ஓகே பண்ணியிருக்கிறோம், இன்னும் நீயே 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்க, பேப்பர்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாதையா, ரிலீஸ் பண்ணாதே அப்படின்னு நான் கேள்வி கேட்டிருக்கேன். ஒரு 40 படம் வந்துருச்சு பே படம், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருக்கேன். பட் அதையும் தாண்டி ஐ திங்க் வி ஹேவ் சம்திங் நியூ டு சே. இது வரைக்கும் தொடாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. நிச்சயமாக ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம், சம்மருக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் நம்ம பண்ணியிருக்கோம். பட் அவர் விதைச்ச ஒரு புது ஐடியா வந்து இந்த படத்துக்கு ஒரு புது கலர் கொடுத்துருக்கு. அது நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிறோம். இது வந்து மாசிலாமணி தான் அவர் பேர், கேரக்டர் நேம் மாசிலாமணி. அது செல்லாமல் மாசுன்னு கூப்பிடுவாங்க. மாசே நல்லா இருக்கேன் டைட்டில் வச்சிட்டோம். இந்த சீசன்ல சார் பட் இது வரைக்கும் சொல்லாத இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம். எல்லாமே ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸில் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இப்போது வெங்கட் பிரபு அவர்களோட சேர்ந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஃபிலிமில் நானும் இருந்தேன்னா என்ன மாதிரி கதை சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து நம்பிக்கை கொடுத்துச்சு. அந்த விஷயம் இப்போது அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியும், இது வரைக்கும் பார்த்தது ரிலீஸ் ஆனது அல்லாது இன்னும் இவ்வளோ விஷயம் சொல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அதை வச்சு தான் அந்த படம் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இது வரைக்கும் வந்த படங்கள்லேருந்து மாறுபட்ட ஒரு விஷயம் நிச்சயமாக அதில் இருக்குங்க சார். இதில் உடம்பை வருத்திக்க முடியுமா, அப்போ இந்த கதையை டிக் பண்ணலாம் அப்படின்னு பண்ண முடியாது. ஒரு படத்தில் என்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுறோம். எல்லா படத்துலையும் வந்து உடம்பை காமிக்கணும், வருத்திக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கா அப்படிங்கிறதான். அப்படி தேவை இருந்ததுன்னா அதுலேருந்து விலகி போகிறது கிடையாது, அதுலேருந்து கூச்சப்பட போகிறது கிடையாது. அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு அப்படி தேவைன்னா அது பண்ண போகிறோம். மாற்றான்கள் தேவைப்பட்டுச்சு பண்ணோம், 7ஆம் அறிவுக்கு அப்படி தேவைப்பட்டுச்சு பண்ணோம், வாரணமாயிரம்க்கு வந்து அப்படி தேவைப்பட்டுச்சு பண்ணோம். ஸோ எல்லா படத்துலையும் அப்படி ஒரு தேவை இருக்கா அப்படிங்கிறது தான் சார். எல்லா படத்துலையும் சட்டையை கழட்டிட்டு நிற்க முடியாது சார்.